வணக்கம். நான் மயூரி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வம்சவழி பேத்தி. மாற்றுக் கட்சியை சார்ந்த பெண்களை, தமிழக பெண்களை மிக கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிச்சிருக்கிறாரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய சயின்டிஃபிக் அட்வைசர் பொன்ராஜ் அவர்கள். அரசியலினுடைய லாபத்திற்காக, தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக இந்த மாதிரி அடுத்த கட்சி பெண்களை தரக்குறைவாக விமர்சனம் செய்வதை நீங்கள் இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு நீங்கள் பகிரங்கமாக இந்த பெண்களிடம் மன்னிப்பு நீங்கள் கேட்டே ஆகணும். பொது வாழ்க்கைக்கு வர பெண்கள் மீது இன்னும் எத்தனை காலம்தான் இவ்வளவு அசிங்கமான விமர்சனங்களை சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்கலன்னா உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நாங்கள் பெரிய போராட்டத்தை நிச்சயமாக நடத்துவோம். உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கேவலமானது, கேடு கெட்டது, வெட்கக்கேடானது. இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இன்றைக்கி டெய்லி நடந்துட்டு வர அரசியல் களம் நம்மளுக்கு பெண்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக காட்டிகிட்ருக்கு. இதில் ரீசெண்டாக பொன்ராஜோட வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தும், இல்லை எங்களை அவமானப்படுத்தும், இல்லை எங்களை சுருக்கும், இல்லைனா எங்களை செயலிழக்க வைக்கும், இல்லைனா எங்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கணும் அப்படிங்கிற இந்த டாக்டிக்ஸு, இந்த டெக்னிக்கு அப்படின்னு அவர் நினச்சிருந்தா அவர் ஜோக் ஆன் ஹிம், ஷேம் ஆன் ஹிம். இது எங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கவும் கூடாது. ஏன்னா இது ஒரு ப்ளே புக் மாதிரி. எப்படி ஒரு ஒரு சமுதாயத்தில் முக்கியமாக ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸாக இருக்கிற, ஒரு ஓட்டிங் ஃபோர்ஸாக இருக்கிற விமனை எப்படி அவங்கள சிறுமைப்படுத்தலாம், அவங்கள எப்படி சுருக்கலாம், அவங்கள எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளே புக்காக தான் இதை நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இதில் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பெண்களை சிறுமைப்படுத்துகிற இவங்க மன்னிப்பு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா, காலை கடன் கழிக்கிற வசதி கூட வீட்டுல இல்லாதனால காட்டுப்பக்கம் ஒதுங்குற பெண்களை பார்த்து, அந்த நேரத்துல உனக்கு அங்க என்ன வேலை, அதாவது புதருக்குள்ள பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்கிற மாதிரியான ஒரு கேவலமான ஜென்மங்கள் ஒரு பக்கம். அதுவும் என் வீட்டுல இருக்கிற பெண்கள், வேலைக்கார பெண்களுக்கு கூட நான் வெளியே அனுப்ப மாட்டேன், வாட்ச்மேனை தான் அனுப்புவேன், அந்த லட்சணத்துலதான் இருக்கு தமிழகம் அப்படிங்கறத அவர் வாயாலேயே அவர் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு கேடுகிட்டு கேவலமான ஒரு ஜென்மம், அவங்க ஆதரவு கொடுக்குற அந்த கட்சிக்கு நம்ம பெண்கள் ஆதரவு கொடுக்கலங்கிற ஒரே காரணத்திற்காக பெண்களை விபச்சாரிகள் என சொல்ற ரொம்ப ரொம்ப அசிங்கமான, அருவருப்புத்தக்க கூடிய ஒரு ஜென்மம். இன்னொரு பக்கம் யாரு இந்த பொன்ராஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களால வைத்து கழுகிட்டு இருந்த ஒரு ஜென்மம் தான் இந்த ஜென்மம். அதுக்கப்புறமா மக்கள் நீதி மையத்துல கொஞ்ச நாள் வைத்த கழுகுனாப்ல, இப்போ டிஎம்கேல வைத்த கழுகுறாப்ல. இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இவரோட வாடகைக்கு கொடுத்து பிழைக்கிற இவர் விபச்சாரியா, இல்ல இவர் விமர்சிக்கிற அளவுக்கு இருக்கிற பெண்கள் விபச்சாரிகளா? என்னதான் அண்டா குண்டா காசு பணம்னு கொடுத்தாலும் பெண்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தலைவர் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெண்களை ரொம்ப தரக்குறைவா, இழிவா, கேவலமா பேசுற இந்த மாதிரி ஜென்மங்களை என்ன செய்யறது மக்களே? இதுக்கும் நம்ம குரல் கொடுக்கலன்னா எதுக்குதான் நீங்க இனி பேச போறீங்க? வாழ்க்கையில எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மனநிலைமையில பெண்களை யூஸ்வலா தேர்தல் முடிஞ்சு கேவலப்படுத்துவாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவதூறாவும் கேவலமாவும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேச்சாளர்கள் கிட்ட நான் ஒண்ணே மட்டும் கேட்டுக்கிறேங்க. உன்னால கருத்தியல் ரீதியா மோத முடிஞ்சா மோது, இல்லைன்னா உன் வாயை மட்டும் மூடு.